நடிகர் சங்கம் திறப்பு எப்போது, அதே மாதிரி உங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட், அந்த டேட் வந்து ஆகஸ்ட் 29 கன்ஃபார்ம் இல்லை. நீங்கள் புடவை பட்டு புடவை கட்டும் போதே எனக்கு தெரியும் நீங்கள் புடவைக்காக தான் இது கேட்குறீங்கன்னு. தேதி எப்போன்னு இல்லை, அவங்களுக்கு நான் இப்போ கவிதா வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு புடவை எப்போ வரும்னு வந்து போய் சேரும். 9 வருஷம் நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சிட்டேன். இன்னும் 2 மாதத்தில் இருக்கும். எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் எதுக்கு இவன் வந்து டெய்லி காலங்காலத்தில் வந்து கட்டிடத்தை பார்க்குறான்னு. அதுக்கு தான் ஓடுறேன், இப்போது கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன் இது முடிச்சோன்னே. எல்லா திரைப்படங்களும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக கதிரேசன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. நான் ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பாக இன்னும் 3 மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க, டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது. அந்த நாங்கள் கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்கள் திறப்பு விழாக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் சின்ன திரைப்படம் வந்து இப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் அந்த டைம் வாட்சே பார்க்க தேவையில்லை. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனா அமையும், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும். தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. கதிரேசன் சாரும் இருக்கார், ஆஃபீஸ் பேர். அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன். இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும். இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா, மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கன்னா, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்துக்கு நான் தீக்கணும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு 3 days மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம். உள்ளார ப்ரெமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல, வெளியில் கேளுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளை விண்ணப்பமாக வைக்கிறேன். உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்கள். வெளியில் எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பாக யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனால் நீங்கள் உள்ளே வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்து சொல்லிவிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வகையில் ஒரு நல்லாயிருக்கும். எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் கண்டிப்பாக ரிவ்யூ வேணும். அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்களேன். அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ உழைச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து அது ஒரு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில். ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. அதே வகையில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா, கதிரேசன் சார் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்லை ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ, எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேதியில் ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரே நாள் வந்து 10 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளருக்கு தெரியல. எனக்கு 100 தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமாக அலுவலகத்தில் உட்காராங்க. ஆனால் 100 தியேட்டரில் 400 காட்சி வருதான்னு தெரியாது. 100 காட்சி தான் வருது. அது காலை காட்சி 9:30 மணினா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவே போக மாட்டாங்க என் படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு பக்கபலமாக எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்தில் இத்தனை காட்சிகளில் ரிலீஸ் ஆகுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் எல்லோரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்காண்டி ஒரே ஒரு கொஸ்டின், நடிகர் சங்கம் திறப்பு எப்போது, அதே மாதிரி உங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட், அந்த டேட் வந்து ஆகஸ்ட் 29 கன்ஃபார்ம் இல்லை சொன்னாங்க. நீங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க, 2 மட்டும் எங்களுக்காக சொல்லிடுங்களேன். நீங்கள் பட்டு புடவை கட்டும் போதே எனக்கு தெரியும் நீங்கள் புடவைக்காக தான் இது கேட்குறீங்கன்னு. அதுக்கு தான் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. தேதி எப்போன்னு இல்லை, அவங்களுக்கு நான் இப்போ கவிதா வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு புடவை எப்போ வரும்னு வந்து போய் சேரும். அங்கிட்டு தேவராஜ் அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும். இங்கிட்டு ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சுந்தரம், அவருக்கு எப்போ போய் எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பாக வந்து நான் அதாங்க 9 வருஷம்
நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சிட்டேன். இன்னும் 2 மாதத்தில் இருக்கும். ஆகஸ்ட் 29 என் பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்குது கண்டிப்பாக. ஆனால் நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திறப்பிழா முடிஞ்சதுக்கப்புறம் முகூர்த்தம் இப்போ நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட. கண்டிப்பாக வந்து என் கல்யாணம் அங்கிட்டு தான் கட்டிடத்தில். ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படியெல்லாம் இல்லை, கூடி சீக்கிரம் நடக்கும். அதுக்கு தான் ஓடுறேன் இப்போது, கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன் இது முடிச்சோடனே. எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் எதுக்கு இவன் வந்து டெய்லி காலங்காலத்தில் வந்து கட்டிடத்தை பார்க்குறான், கொத்தனார்லேருந்து எல்லாரும் ஆர்கிடெக்ட் வரைக்கும் இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து இது அவசரப்படுத்துகிறான் இல்லைண்ணா. பட் நேரம் வந்துருச்சு, இன்னொரு 2.5 months வந்துடும், 2 months வந்துடும் டெஃபினட்டாக. பட் ஆகஸ்ட் 29 கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இருக்குது, அது கூடிய சீக்கிரம் நான் அறிவிக்கிறேன். நல்ல கண்டிப்பாக புடவை வந்துடும் கவிதா. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.